දෙවියන් වහන්සේ ආපත්‍ය. இந்த நாளை தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார். මේ දවස ස්වාමීන් වහන්සේ අපට දී ஒரு තිබෙනවා. நாளை கூட்டி එක கொடுத்திருக்கிறார். දවසක් වැඩි කරමින් දී இந்த තිබෙනවා. நாளிலும் நாங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவனோடு ஆராதிக்க தேவன் கிருபை දෙවියන් செய்திருக்கிறார். වහන්සේගේ අභිමුඛයේ ඉඳන් දෙවියන් වහන්සේව නමස්කාර කරන්න උන්වහන්සේ කරුණාව දුන්නා. ஆகவே நாங்கள் ஒரு விசை தேவனுக்கு செவி சாய்ப்போம். ඒ වගේම අපි දෙවියන් වහන්සේට අවුම්කන් දෙමු. தேவன் தாமே இந்த நாளிலும் சகலதை நன்மையாய் வாய்க்க பண்ணி සියලු දේම උන්වහන්සේ ආපතක් හැටියට වෙනස් කරමින් வார்த்தையை புரிந்து கொண்டு நடக்க உதவி செய்வாராக. වචනය තේරුම් අරගෙන ගමන් කරන්නට උදව් කරාවි. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல යේසුස් பிதாவே. වහන්සේගේ නාමයෙන් යාපත් පියාණනි. ஆமென். ආමේන්. ஹல்லேலூயா. හalleluya. ஹல்லேலூயா. හalleluya. ஆகவே நாங்கள் இந்த நாளிலும் 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1 සමුවේල් පොතේ 12 වෙනි පරිච්ඡේදي வாசிப்போம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 සාමුවේල් පොතේ 12 වෙනි පරිච්ඡේදي 24 වෙනි පදය. 1 සාමුවේල් நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடு உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். சிங்களத்தில் வாசிப்போம். ஆமென். ආමේන්. ஹல்லேலூயா. හalleluya. என்னுடைய பிரசங்க தலைப்பானது මාගේ දේශනාවේ මාතෘකාව නම් சிந்தித்து பார்ப்போம். කල්පනා කරලා බලමු. சிந்தித்து பார்ப்போம். කල්පනා කරලා බලමු. திரும்பவும் நாங்கள் அந்த வசனத்தை பார்க்கிற නැවත போது වාරයක් ඒ වචනේ බලන நீங்கள் විට எப்படியும் கர்த்தருக்கு பயந்து ඔබ කොතරම් දෙවියන් වහන්සේට බිය වෙලාද உங்கள் முழு இருதயத்தோடு உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். මුළු අදවතින් සැබෑකමින් උන්වහන්සේව නමස්කාර කරන විට அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். කොතරම් මහිමවත් දේ ඔබගේ ජීවිතය තුළ උන්වහන්සේ කරාද කියලා ඔබ සිතලා බලන්න. அருமையான தேவனுடைய பிள்ளையே, යාපත් දේව දරුවනි, தேவனை சார்ந்து நடக்க வேண்டிய நாமோ දෙවියන් වහන්සේට එකතු වෙලා ගමන් කරන්න නැත්නම් ඇසිරෙන්න ඕන අපි முதலாவது உலக ராஜாக்களுடைய வழிகளிலும் පළමුව දේශේ රජවරුන්ගේ මාර්ගයෙන්ද இரண்டாவது தேவனுக்கென்று எதையும் செய்யாமலும் දෙවනුව දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් කිසිම දෙයක් නොකර மூன்றாவது நம்முடைய சுய வேலைக்காகவும் තුන්වෙනුව අපේ සුය අපේ පෞද්ගලික වැඩ නිසා தேவனிடத்தில் இருந்து நன்மையை நாடும் மக்களாக மாத்திரம் இருப்பதால் දෙවියන් වහන්සේගෙන් යාපත් දේවල් බලාපොරොත්තු වෙලා ඉන්න සෙනඟක් ඇටියට அவர் எவ்வளவு காரியம் செய்தார் என்பதை சிந்தித்து பார்ப்போம். උන්වහන්සේ කොතරම් දේවල් කරාද කියලා සිතලා බලමු. உலக ராஜாக்களுடைய வழிகள், ලෝකේ රජවරුන්ගේ මාර්ගය, தேவனுக்கென்று எதையும் செய்யாமல் දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් කිසිම දෙයක් කරන්නේ நம்முடைய නැතුව சுய வேலை, අපේ පෞද්ගලික කැමැත්තෙන් தேவனிடத்திலிருந்து நன்மையை மாத்திரம் தேடுகிற மக்களாய் දෙවියන් වහන්සේගෙන් යාපත විතරක් සොයන මිනිස්සෙක් ඇටියට நடந்து கொண்டிருக்கிறோம். අපි එහෙම ඇසිරෙනවා. தேவன் எவ்வளவாய் செய்திருக்கிறார், දෙවියන් වහන්සේ මේ තරම් කළා எப்படி තියෙනවා, செய்திருக்கிறார் කොහොමද කරේ என்பதை மறந்தவர்கள் ඒ දේවල් අමතක කරා අපි. சிந்தித்து நடப்போம். ඒක අපි ඉතලා ගමන් කරමු. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, යාපත් දේව දරුවනි, அங்கே வசனத்தை பார்ப்போம். ඒ වචනේ අපි බලමු. தேவன் எவ்வளவு காரியம் செய்திருக்கிறார் என்பதை. දෙවියන් වහන්සේ කොතරම් දේවල් කරලා තිබෙනවද ஆகவே කියලා. முதலாவது காரியம், පළවෙනි දේ තමයි தேவனுடைய ஆளுகையை விரும்பாத மக்களாய் இருந்தார். දෙවියන් වහන්සේගේ පාලනයට කැමති නැති සෙනඟක් ඇටියට හිටියා. ராஜா நியாயாதிபதிகளுடைய காலம் கடந்து ඒ විනිශ්චයකාරයන්ගේ කාලය ගතව ගියා. அந்த காலத்தை கடந்து முதலாவது ராஜாவாக நாங்கள் பார்க்கிறோம் சவுலுடைய ඒ காலத்தை. ගතව ඇවිත් පළවෙනි රජ කෙනෙක් ඇටියට සවුල්ගේ ජීවිතය අපි දකිනවා. தேவனால் ஏற்படுத்தப்பட்ட காரியம் அல்ல. දෙවියන් වහන්සේ තුලින් පටන්ගත්තු කාර්යයක් නොවේ. ஆகவே தேவ ஜனங்கள் உலக ராஜாக்களுடைய வழிகளை நாடினார்கள். දෙවියන් වහන්සේගේ සෙනඟ ලෝකේ රජවරුන්ගේ මාර්ගයට ඒ මාර්ගය තමයි බලන් හිටියේ. உலகத்தை ஆளுகிற ராஜாக்களை போல எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்றார்கள். ලෝකේ පාලනය කරන රජ කෙනෙක් වගේ අපිට රජ කෙනෙක් ඕනේ කියලා කිව්වා. தேவனுக்கென்று செய்யாமல் விட்டு விட்டார்கள். දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් කරන්න නැතුව ඒ දේ අතාරියා. தங்களுடைய சுய காரியத்தை மேன்மைப்படுத்தினார்கள். තමන්ගේ පෞද්ගලික දේවල් තමන්ගේ සුය දේවල් උසස් කරා. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே,
යහපත් දේව දරුවනි தேவனுடைய ஆளுகையை விரும்பாமல் தேவனை தள்ளிவிட்டார்கள். දෙවියන් වහන්සේගේ පාලනයට කැමති නැතුව ඒ දෙවියන් වහන්සේගේ පාලනය තල්ලු කරා. தள்ளிவிட்ட பின்பாக தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி அங்கே முறுமுறுத்தார்கள். ඒක තල්ලු කරලා ඉවරුණයින් පස්සේ තමන්ට රජ කෙනෙක් ඕනේ කියලා කෙඳුරුවා. அதற்குத்தான் அங்கே சொல்லப்பட்டது எவ்வளவு மகிமையான காரியங்கள் செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். කොතරම් මහිමවත් දේවල් උන්වහන්සේ කරාද කියලා ඔබ සිතලා බලන්න. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்பா, தேவ தருவனே. உபாகமம் 32:8 வாசிப்போம். 32:8 இருந்து 10 வரை வாசிப்போம். දිවිත්‍ය உபாகமம். කතාවේ 32:8 ඉඳන් කියවමු. உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் ஓகே. இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். கர்த்தருடைய ஜனமே ஜனமோ அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். 10வது வசனம். பாழான நிலத்திலும் ஊழையிடலும் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியில் உள்ள அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணி போல் காத்தறினார். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. හalleluya. அவரை நடத்தினார், உணர்த்தினார், கண்மணி போல காத்தளினார். එයාව මග පෙන්නුවා, එයාව උනන්දු කරා, එයාව ඇස් දෙක වගේ ආරක්ෂා කරා. அங்கே சொல்லப்படுது என்ன? ඒ ස්ථානේ කියවෙන්නේ உணர்வும் කුමක්ද? யோசனையும் இல்லாதிருந்தார்கள். உணர்வு யோசனை இல்லாதிருந்தார்கள். ඇඟීමක් කල්පනාවක් නැතුව හිටියා. உணர்வும் யோசனை இல்லாத மக்களாய் மாறினார்கள். ඇඟීමක් කල්පනාවක් නැති සෙනඟක් ඇඩේට වෙනස් தேவ වුණා. ஜனங்களை அங்கே முதலாவது வெளியே கொண்டு வரும்போது දේව සෙනඟ එළියට පළමුව එළියට ගෙනාපු செங்கடலை ඒ වෙන- பிரிந்து ඒ රතු මූද දැබෑ කරලා ஜனங்களை நடத்தி வந்த பாதைகள், සෙනඟට මඟ පෙන්වපු ඒ මාර්ගය எத்தனையோ அற்புதங்கள், කොතරම් මාස්කම්ද எல்லாவற்றையும் கண்ட மக்கள், හැමදේම දැකපු සෙනඟ, எல்லாவற்றையும் கண்ட மக்கள், හැමදේම දැකපු සෙනඟ, எல்லாவற்றில் நடந்து வந்த மக்கள், හැම මාර්ගයක් තුලම ආපු සෙනඟ, தேவையானதை கேட்டு பெற்றுக்கொண்ட மக்கள், උමනාදේ ආලා ඉල්ලගත්තු ඒ සෙනඟ, எல்லாவற்றிலும் முறுமுறுத்த மக்கள், හැමදේම කොඳුරුපු ඒ සෙනඟ தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட மக்களாகவே இருந்தார்கள். දෙවියන් වහන්සේගෙන් ලබාගත්තු සෙනඟක් ඇටියට පමණයි හිටියේ. நன்மையை மாத்திரம் பெற்றுக்கொண்டவர்களாய் යාපත இருந்தார்கள். පමණක් ලබාගත්තු අය ඇටියට. தேவனுக்காக எதையும் செய்யாமல் දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් කිසිම දෙයක් නොකර தேவனுடைய காரியங்களை மறந்து போனார். දෙවියන් වහන්සේගේ දේවල් අමතක කරා. அப்ப உணர்வும் யோசனையும் இல்லாத மக்களாய் இருக்கிறார்கள். ඇඟීමක් ඒ කල්පනාවක් නැති සෙනඟක් ඇටියට ඉන්නවා. இன்றைக்கு நம்முடைய காரியங்களை ஆராய்ந்து பார்ப்போம் என்று අද சொன்னால், අපේ දේවල් සොයලා බැලුවොත් நம்முடைய ஆரம்ப காலத்தில் எங்கே இருந்து நம்மை விடுதலை ஆக்கினார், අපේ පටන් ගත්තු කාලේ කොයි ස්ථානයෙන්ද අපව නිදහස් எப்படி කරේ? விடுதலை ஆக்கினார், කොහොමද නිදහස් කරේ? எந்த நிலையிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம், මොන තත්ත්වයෙන්ද අපි ඇවිත් ඉන්නේ? எல்லாவற்றையும் அறிந்த நாம் හැමදේම දැනගත්තු අපි சில நேரத்தில் சிந்திக்க மறக்கிறோம், සමහර විට අපි ඒක කල්පනා කරන්න சிந்தித்து අමතක பார்க்க කරනවා. மறக்கிறோம், ඒක කල්පනා කරලා බලන්න අමතක அந்த කරනවා. சிந்தனை இல்லாதவர்களா இருக்கிறோம். ඒ සිතුවිල්ල නැති කෙනෙක් ඇටියට சில ඉන්නවා. நேரம் எங்களுடைய வழிகளிலே நடக்க போய் සමහර විට අපේ මාර්ගයෙන් අපේ ஞானமற்றவர்களாய் මාර්ගයෙන් ගමන් කරන්න අපි පෙළඹිලා ප්‍රඥාව නැතුව சிக்கிக் கொள்ளுகிறோம், අපි පැටලෙනවා. சிக்கிக் கொள்ளுகிறோம். අපි පැටලෙනවා. அதனுடைய முடிவு என்ன? ඒකේ අවසානයේ කුමක්ද? முடிவு தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறோம். අවසානයේ දන්නේ නැතුව අපි ඇසිරෙනවා. தேவனுடைய ஆலோசனையை தள்ளினார்கள். දෙවියන් වහන්සේගේ දැනමුතුකම தேவனுடைய අවවාදේ තල්ලු කරා. ஆளுகையை தள்ளினார்கள். දෙවියන් වහන්සේගේ පාලනය තල්ලු කරා. தேவனுடைய சத்தத்தை தள்ளினார்கள். දෙවියන් වහන්සේගේ අඬ තල්ලු කරා. உலகத்துல நடக்கிறதை போல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். ලෝකයේ ඇසිරෙන ආකාරය අපටත් රජ කෙනෙක් ඕනේ. நாங்களும் ஆராதிக்கிற மக்கள், අපි නමස්කාර කරන සෙනඟ ஆனால் உலகத்துல இருக்கிறவர்களை போலவே நாங்கள் நடந்து கொள்கிறோம். ලෝකේ ඉන්න අය වගේ අපිත් ඇසිරෙනවා. அவர்கள் என்னெல்லாம் செய்கிறார்களோ, එයාලා මොන මොන දේද කරන්නේ? அவர்கள் என்ன என்ன காரியமெல்லாம் மேற்கொள்கிறார்களோ, මොන දේවල්ද එයාලා ගොඩනගන්නේ? அந்த காரியத்திலே நாங்களும் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். ඒ වගේ දේවල් වල අපිත් ඇල්ලිලා තිබෙනවා. சின்ன வித்தியாசம், අපේ සිතුවිල්ල වෙනස්. சின்ன வித்தியாசம். sorry පොඩි වෙනසක්. ஞாயிற்றுக்கிழமை வரணும், ඉරිදා එනවා. அவன் வெளியே இருக்கிறான், එයා එළියේ ඉන්නවා. நாங்க உள்ள இருக்கிறோம். අපි ඇතුලේ ඉන්නවා. கொஞ்ச நேரம்
ටික වෙලාවක් கொஞ்ச நேரம் ටික වෙලාවක් 7 நாள்ல දවස් 7ේදී ரெண்டு மணித்தியாலும் உள்ள இருக்கிறோம். පැය දෙකක් ඇතුලේ ඉන්නවා. மிச்சம் எல்லாம் வெளி மக்களைப் போலவே, අනිත් දේවල් ඔක්කොම එළියේ ඉන්න සෙනඟ වගේ. வெளியால இருக்கிற மக்களைப் போலவே வாழுகிறோம். එළියේ ඉන්න සෙනඟ වගේම ජීවත් වෙනවා. தேவனுடைய ஆளுகையை தள்ளுகிறவர்களா இருக்கிறோம். දෙවියන් වහන්සේගේ පාලනය තල්ලු කරන සෙනඟක් தேவனுடைய ஆளுகை விரும்பாதவர்களா இருக்கிறோம். දෙවියන් වහන්සේගේ පාලනයට කැමති නැති සෙනඟ. தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதவர்களா දෙවියන් இருக்கிறோம். වහන්සේගේ අඬට කීකරු වෙන්නේ නැති සෙනඟ. எவ்வளவு பொல்லாத முடிவுகளுக்கு நாங்கள் ஆளாய் கொண்டிருக்கிறோம் என்று எங்களுக்கே தெரியாது. කොතරම් නපුරු දේවල් වලට අපි මූණ දීමින් ඉන්නවද කියලා අපි දන්නේ නැහැ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, අපත් දේව දරුවනි, சிந்தித்து பார்ப்போம், කල්පනා කරලා බලමු. சிந்தித்து நடந்து கொள்வோம். ඉතලා අපි සිතලා බලලා අපි ඇසිරෙමු. உணர்வு யோசனை இல்லாதவர்களாகவே இருக்கிறோம். ඇඟීමක් කල්පනාවක් නැති සෙනඟක් ඇටියට ඉන්නවා. தேவனுடைய வார்த்தையை கேட்டும் ஞானம் இல்லாதவர்களாய் நடந்து දෙවියන් கொண்டிருக்கிறோம். වහන්සේගේ වචනය අසා අපිට කිසිම ඥානය ප්‍රඥානයක් නැතුව අපි ඇසිරෙනවා. எல்லாவற்றிலும் முடிவொன்று இருக்கிறது. හැම දෙයකම අවසානයක් තිබෙනවා. அந்த முடிவுதான் ஆபத்து. ඒ අවසානය තමයි අනතුර. அப்பப்போ தண்டிக்கப்பட்டோமானால் ඒ විට අපිට දඬුවම් ලැබෙනවා නම් தேவனங்களை நேசிக்கிறார். දෙවියන් වහන්සේ අපිට ප්‍රේම කරනවා. தண்டிக்கப்படாமல் ஓடிக்கொண்டிருப்போம் என்று சொன்னால் දඬුවමක් නැතුව අපි දුවනවා නම් பெரிய ஆபத்து இருக்கிறது. ලොකු අනතුරක් තිබෙනවා. ஆபத்தை சந்திக்க போகிறோம். ඒ අනතුරට මූණ දෙන්නට அருமையான தேவனுடைய பிள்ளையே, අපත් දේව දරුවනි, எச்சரிக்கப்படுகிற போது, අවවාදය අපිට ලැබෙන විට, எச்சரிக்கப்படுகிற போது අවවාදය ලැබෙන විට நாங்கள் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். දෙවියන් වහන්සේගේ අඬට අපි කීකරු වෙමු. முதலாவது தேவனுடைய ஆளுகையை விரும்புவோம். පළමුව දෙවියන් වහන්සේගේ පාලනයට කැමති වෙන්න. ஆளுகை தான் முக்கியம். ඒ පාලනය තමයි වැදගත්. ஆளுகை தான் தேவை. ඒ පාලනය තමයි ඕනේ. அங்க தேவனுடைய ஆளுகையை தள்ளி விட்டு ராஜாக்களை கேட்டார்கள். දෙවියන් වහන්සේගේ පාලනය තල්ලු කරලා රජ කෙනෙක් ඕනේ කියලා உலகத்தில் ඉල්ලුවා. நடக்கிறது போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும். ලෝකයේ ඇසිරෙන ආකාරය අපලත් රජ කෙනෙක් ඕනේ. உலகத்திலே நடக்கிறது போல எங்களுக்கும் ஒரு காரியம் செய்ய வேண்டும். ලෝකේ ඇසිරෙන පිණිස අපිටත් දෙයක් සිද්ධ වෙන්න ඕනේ. நாங்களே முடிவெடுப்போம், අපි තීරණය ගන්නවා. நாங்களே செய்வோம், අපිම කරනවා. நாங்களே அதை விரும்பி நடப்போம். අපි ඒ අනුව කැමැත්තෙන් සිද්ධ වෙනවා. எங்களை யாரும் ஒண்ணும் கேட்க கூடாது. අපිව කිසිම දෙනෙක් කාන්න ඕන. இதுதான் எங்கட வழி. මේක තමයි අපේ මාර්ගය. இதுதான் உலக ராஜா. මේක තමයි ලෝකේ රජ உலக කෙනෙක්. ராஜாக்களுடைய வழிகள். ලෝකේ රජවරුන්ගේ මාර්ගය මේක තමයි. தீர்மானம் எடுத்த உடனே செய்திருவோம். තීරණය ගත්තු ගමන් කරනවා. தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திருக்க மாட்டோம். දෙවියන් වහන්සේගේ දැනුමුතුකමට අපි රැඳී ඉන්නේ නැහැ. எங்களை நடத்துகிறவரிடத்துல ஆலோசனை கேட்க மாட்டோம். අපිව මඟ පෙන්වන කෙනාගෙන් අපි දැනුමුතු ආන්නේ නැහැ. எங்களுடைய விருப்பத்தின்படியே நாங்கள் செய்து கொண்டு අපේ போகிறோம். කැමැත්ත අනුවෙන්ම අපි කරනවා. அருமையான தேவனுடைய අප பிள்ளையே, දේව දරුවනි, அவர்கள் தள்ளி விட்டார்கள். එයාලා තල්ලු කරා. தேவனுடைய ஆளுகையை தள்ளி விட்டார்கள். දෙවියන් වහන්සේගේ පාලනය තල්ලු කරා. அங்கே இரண்டாவது காரியமாக දෙවන කාරණේ ඇටියට சங்கீதம் 139 23 24 ගීතාවලිය 139 23 24 தேவனே என்னை ஆராய்ந்து தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என் இதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். நித்திய வழியிலே என்னை நடத்தும். சங்கீதம் 139 23 24 දෙවියන් වහන්සේ මා විමසා බලා මාගේ සිත දැනගෙන නැනද මා පරීක්ෂා කොට මාගේ කෘතිමේ දැනගත නැනද යම් නපුරු මාර්ගයක් මා තුළ ඇතැයි බලා සදාකාල මාර්ගයේ මම ඉඳගියේ නැනද. அருமையான தேவனுடைய பிள்ளையே, අපත් දේව දරුවනි, இங்கே என்ன தேவனை சாராத ஒரு வழிகள் இருக்கிறது. දෙවියන් වහන්සේට වැරදි මාර්ගයක් தேவனை තිබෙනවා. சார்ந்து வாழ விருப்பம் இல்ல. දෙවියන් වහන්සේට එකතු වෙලා ජීවත් වෙන්න உலக කැමති නැහැ. ராஜாக்களுடைய வழிதான் விருப்பம். ලෝකේ රජවරුන්ගේ මාර්ගයට තමයි කැමති. இங்க தேவனை சாராத வழிகள் என்ன? දෙවියන් වහන්සේට එකඟ නොවන මාර්ගය කුමක්ද? அங்க 1 சாமுவேல் 12 அதிகாரம் 21 வசனம். 1 සාමුවෙල් 12 වෙනි පරිච්ඡේදය அங்க 21 වෙනි පදය பிரயோஜனமற்ற
ප්‍රයෝජනයක් නැති ரட்சிக்க மாட்டாத ගැලවීමක් නැති வீணா இருக்கிறவர்களை பின்பற்றினார்கள். විනාශ ඕන් නැති දේවල් අනුගමනය කරා. ராஜாவுடைய முயற்சி எந்த பிரயோசனமும் இல்ல. රජවරුන්ගේ උත්සාහවන්තකම කිසිම ප්‍රයෝජනයක් ராஜாவுடைய නැහැ. திட்டங்கள் ஒன்றும் நடக்காது. රජවරුන්ගේ සැලසුමෙන් කිසිම දෙයක් සිද්ධ වන්නේ ராஜாக்களுக்கு නැහැ. முன்னிற்க அதாவது அதாவது நியாயாதிபதியுடைய காலத்தில் தேவன் தான் முன்னின்று நடத்தினார். විනිශ්චයකාරයාගේ කාලේ දෙවියන් වහන්සේ තමයි ඉදිරියේ ඉඳන් මඟ පෙන්නුවේ. தேவன் அவர்களுக்கு ஆலோசனைக்காரராக இருந்தார். දෙවියන් වහන්සේ ආයත දැනමුතු දෙන කෙනෙක් හැටියට හිටියා. யுத்தங்களை பண்ணுகிற திட்டங்களை கொடுத்தார். යුද්ධය කරන සැලසුම් දුන්නා. எல்லா காரியங்களையும் அவரே முன்னின்று நடத்தினார். හැම දෙයක්ම උන්වහන්සේ ප්‍රථම ඉඳන් ඒ දෙයට මඟ පෙන්වුවා. இன்றைக்கு மனுஷனை சார்ந்து கொண்டு வாழுகிற ஒரு வாழ்க்கையை போனார்கள். අද මිනිස්යාට එකතු වෙලා ජීවත් වෙන ජීවිතයක් ඒගොල්ලෝ ගත அங்க කරන්නේ. பார்க்கிறோம் இந்த வசனத்திலே ஒப்புக்கூடாத ஒரு வாழ்க்கை. ඒ කැප නොකර ජීවත් වෙන ජීවිතයක්. ஒப்பு கொடுக்கல. කැප කලේ නැහැ. வசனம் முழங்கிச்சு. ඒ වචනේ வசனம் முழங்கினது. වචනේ තේරුණා. பிரசங்கம் முடிஞ்ச உடனே දේශනාව අවසානයේදී பாஸ்டர் පාලකතුමා என்னோடு ஆண்டவர் பேசினார். මාත් එක්ක දෙවියන් වහන්සේ நல்ல කතා කරා. விஷயம். சந்தோஷப்பட வேண்டிய යහපත් விஷயம். දෙයක් ප්‍රීති වෙන්න ඕන දෙයක්. விளங்கிட்டுது. ඒක තේරුණා. விளங்கிட்டு. அப்ப ஒப்பு கொடுத்தீங்களா? ඔබ කැප කරාද? அதுதான் இல்ல. ඒ දේ කරේ නැහැ. அதுதான் இல்ல. ඒ දේ කරේ නැහැ. ஏன்? ඇයි? ஒப்பு கொடுத்தா செய்யணும். කැප කරොත් ඒ දේ කරන්නට ඕනේ. ஜெபிக்கணும். යාඥා කරන්න ඕනේ. எல்லாம் விளங்கிட்டுது. හැමදේම තේරුණා. விளங்கினது. තේරුණා. ஆனா என்னுடைய முடிவு. මගේ අවසානය. என்னுடைய முடிவுதான். මගේ තීර්මානය. செய்ய இல்ல. මගේ තීරණය කරේ නැහැ. කීකරුුනේ නැහැ. விட்டு கொடுக்க இல்ல. අතෑරියේ නැහැ. என்ன பிரயோசனம்? මොකද්ද ඒකේ தேவனை ප්‍රයෝජන? சாராத வழிகள். දෙවියන් වහන්සේට එකඟ නොවන මාර්ග. வசனம் புரிந்து கொண்டால் වචනේ තේරුම් ගත්තා. அதனுடைய பிரயோசனத்தை முழுவதுமாய் பெற்றுக்கொள்ள முடியாத மக்கள். ඒකේ ප්‍රයෝජනය සම්පූර්ණ ලබා ගන්න බැරි සෙනගක්. தேவன் நடத்தின போதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. දෙවියන් වහන්සේ මඟ පෙන්වන විට හැමදේම යාපතක් හැටියට තමයි තිබුණේ. ராஜாக்கள் இருக்கிற போது අපි වෙනුවෙන් රජවරු ඉන්න විට எங்களுக்கென்ற ராஜாக்கள் අපි වෙනුවෙන් රජවරු எங்களுடைய திட்டம் தான். අපේ සැලසුම් තමයි. எங்கட யோசனை தான். අපේ யோசனை. අපේ කල්පනාව තමයි. எங்கட காரியம் மட்டும்தான். අපේ දේවල් විතරයි. தேவன் நல்லவர். දෙවියන් වහන්සේ ආපත්. சொல்லுங்க ஹalleluya. හalleluya. ஒப்புக்கொடாத வாழ்க்கை. කැප නොකර ජීවිතය. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டு என்று பார்த்து දෙවියන් වහන්සේට වේදනාවක් ඇති කරන මාර්ගයක් මා තුල என்னை තිබෙනවා. நித்திய வழியிலே நடத்தும். ඔබගේ සදාකාලික ජීවන මාර්ගයේ මාව මඟ පෙන්වන්න. நாங்கள் வாசித்திருக்கிறோம், பல முறை வாசித்து. සමහර කීප වතාවක් ඒක කියවලා ඇති. ஆனா ஒப்பு கொடுக்கலே. නමුත් ඒ කැප කලේ அதை නෑනේ. விட்டு விட இல்ல. ඒක අතෑරියේ නෑ. அந்த ராஜாவை எங்களோட வச்சுக்கொண்டு ඒ රජතුමාව අපත් එක්ක තබාගෙන தேவனை வழிபட முடியாது. දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන්න බෑ. அங்க பாத்தீங்கன்னா ரட்சிக்க பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாத விஷயங்கள். කිසි ප්‍රයෝජනයක් නැති ගැලවීම දෙන්නේ නැති. வீணானதை பின்பற்றுகிறவர்களா இருந்தார். ඕන් නැති දේවල් අනුගමනය කරන අය හැටියට හිටියා. ராஜாவுக்கு கீழே அடிமையா இருந்தார்கள். රජවරුන් යටතේ வால் කෙනෙක් හැටියට எங்கட හිටියා. வாழ்க்கையில அடிமையா இருக்கிறது தான் விருப்பம். අපේ ජීවිතේ අපි வால் කෙනෙක් හැටියට ඉන්න තමයි தேவனோடு කැමති. நடக்க விருப்பம் இல்ல. දෙවියන් වහන්සේත් එක්ක ඇසිරෙන්න කැමති නෑ. எது உங்களுக்கு ராஜாவா இருக்கோ, මොකද්ද ඔබට රජ කෙනෙක් හැටියට எது ඉන්නේ? ராஜாவா வைத்துக்கிறீங்களோ මොකද්ද ඔබ රජ කෙනෙක් හැටියට තබා ගන්නේ? அதுதான், அதுக்குத்தான் நீங்க அடிமையா இருக்கு. ඒකට තමයි ඔබ வால் කමෙන් அந்த සිටින්නේ. அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியல. ඒ வால் කමෙන් එළියට එන්න බෑ. வெளியே வந்தாலும் එළියට ආවත් அங்க ஒப்பு கொடுக்க முடியல. ඔබට කැප කරන්නට බෑ. ஒப்பு கொடுத்தால்தான் ඒ කැප කරොත් තමයි தேவனோடு நடக்க முடியும். දෙවියන් වහන්සේත් එක්ක සැරිසරන්නට அங்க පුළුවන්. பார்க்கிறோம் ඒ බලනවා අපි தேவனை சாராத வழிகள். දෙවියන් වහන්සේට එකඟ නොවන මාර්ග. எங்களிடத்துல இருக்குது வேதனை உண்டாக்குற வழிகள் எங்களிடத்துல අප இருக்கு. තුල තිබෙනව වේදනාව ඇති කරන මාර්ග. அந்த நிமிடம் மட்டும் பார்க்கிறோம். ඒ විනාඩිය විතරක් පමණවා. அந்த நிமிடம் துக்கப்படுகிறோம். ඒ විට දුක වෙනවා. දුකටපත් වෙනවා. அந்த நிமிடம் முடிந்த மணித்தியாலங்களுக்கு பின்பாக கடந்து போய் ඒ விடுகிறோம். පැය ගාණක් ඉවරුණයින් පස්සේ ආපහු අපි පරණ මාර්ගයට යනවා. அங்கே யோவான் வந்தபோது යෝවාන් ඒ ස්ථානෙට එන විට யோவான் வந்து பிரசங்கம் பண்ணினார்.
යෝවාන් ඇවිල්ලා දේශනා කරා. யோவான் வந்து பிரசங்கம் යෝවාන් பண்ணினார். ඇවිල්ලා දේශනා කරන විට அவர்கள் குத்தப்பட்டார்கள். එයාලට ඇනුණා. அங்க வந்து அவர்கள் கேட்ட கேள்வி, එයාලා ඇවිල්ලා ආපු ප්‍රශ්නය நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? අපි මොනවද කරන්න ඕනේ? பவுலுடைய பிரசங்கத்துல கேட்டார்கள், පවුල්ගේ දේශනාවෙන් ඇසුවා. குத்தப்பட்டார்கள், එයාලට ඇනුණා ඒ දේශනාව. என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். මොනවද කරන්න ඕනේ කියලා. மனம் திரும்புங்க. පසුතැවිලි වෙන්න. அவங்க செய்தாங்க, ඒ දේ ඒ අය කරා. செய்தார்கள், விட்டு கொடுத்தார்கள். ඉඩ දුන්නා. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, යහපත් දේව දරුවනි, வேதனை உண்டாக்கும் வழி இருக்கிறதா? වේදනාව ඇති කරන්නා වූ මාර්ගයක් තිබෙනවා. சிந்தித்து பார்ப்போம், ඔබ කල්පනා කරලා බලන්න. சிந்தனை செய்வோம். ඔබ කල්පනා කරලා බලන්න. எந்த காரியத்துல தேவனை தள்ளி விட்டுருக்கிறோம்? මොන දේවල් වලින්ද අපි දෙවියන් වහන්සේව எந்த තල්ලු කරේ? காரியத்துல தேவனை சாராத வழிகளிலே இருக்கிறோம்? මොන දේවල් වලද දෙවියන් වහන්සේට එකඟ නොවී අපි ඉන්නේ? எதெல்லாம் எங்களுக்கு ராஜாவா இருக்கிறது? මොන දේවල්ද අපිට රජ කෙනෙක් ඇරෙට இந்த உலக තිබෙන්නේ? ராஜாக்குடைய வழிகளை நாங்க என்னெல்லாம் பின்பற்றி මේ கொண்டிருக்கிறோம்? ලෝකේ රජවරුන්ගේ මොන දේවල්ද අපි අනුගමනය කරන්නේ? அருமையான தேவனுடைய பிள்ளையே, අපත් දේව දරුවනි, சிந்தித்து பாருங்க, කල්පනා කරලා බලන්න. சிந்தித்து பாருங்க, කල්පනා කරලා බලන්න. சிந்தித்து நடந்து கொள்ளுவோம். කල්පනා කරලා අපි ඇසිරෙමු. தேவன் நன்மை செய்ய வல்லவர். දෙවියන් වහන්සේ යාපත කරන්න බලවත්. நாங்கள் உணர்வில்லாதவர்கள், யோசனை இல்லாதவர்களா இருக்கிறோம். අපි ඇඟීමක් නැති, කල්පනාවක් නැති සෙනඟක් ඇටේට அங்க ඉන්නවා. உணர்வில் யோசனை இல்லாதவர்களா අපිට இருக்கிறோம். ඇඟීමක් කල්පනාවක් නැහැ. ஞானம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறோம். ප්‍රඥාව නැතුව අපි ඇසිරෙනවා. முடிவு தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். අවසානයක් තේරෙන්නේ නැතුව අපි දුවනවා. ஒப்புக்கூடாத வாழ்க்கையில இருக்கிறோம். කැප නොකරපු ජීවිතයක් තුල අපි ඉන්නවා. வேதனை உண்டாக்கும் வழிகள் எங்களோடு கூட இருக்கிறது. වේදනාව ඇති කරන දේවල් අප තුල තිබෙනවා. அருமையான தேவனுடைய අපත් பிள்ளையே, දේව දරුවනි, எல்லாவற்றையும் சோதித்து பாருங்க. හැමදේම ඔබ කල්පනා කරලා බලන්න. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் අපි දෙවියන් වහන්සේගේ දරුවෙක් வாழ හැටියට வேண்டியவர்கள், ජීවත් වෙන්නට ඕනේ. வாழ வேண்டியவர்கள், ජීවත් වෙන්නට ඕනේ. தேவனிடத்திலிருந்து நன்மைகளுக்காக மாத்திரம் ஓடி வருகிறவர்கள், දෙවියන් වහන්සේ තුල යාපත වෙනුවෙන් පමණක් දුවගෙන நம்முடைய යනවා. சுய வேலைகள் மாத்திரம் திட்டம், අපේ පෞද්ගලික වැඩ වෙනුවෙන් සැලසුම්. தேவனுக்கு எதையும் விட்டு கொடாம இருக்கிறோம். දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් කිසිම දෙයක් අපි අත්හැරලා தேவனுக்கு දෙන්නේ නැහැ. எதையும் செய்யாமல் இருக்கிறோம். දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් කිසිම දෙයක් කරන්නේ නැතුව ඉන්නවා. சிந்தித்து பார்ப்போம். කල්පනා කරලා බලමු. அருமையான தேவனுடைய பிள்ளையே, යාපත් දේව දරුවනි, நன்றாக எங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கிறது மாத்திரமல்ல, අපේ ජීවිතේ කල්පනා කරලා බලනවා විතරක් නොවේ, சிந்தித்து பார்க்கிறது மாத்திரமல்ல, සිතලා බලනවා පමණක් නොවේ, ஒரு ஒப்பு கொடுத்தலுக்குள்ளே கடந்து வர வேண்டும். කැපකිරීමක් තුල අපි ගත වෙන්නට ஒப்பு ඕනේ. கொடுத்தல் முக்கியம். කැපකිරීම තමයි වැදගත්. அந்த ஒப்பு கொடுத்தல் தான் எங்களை நடத்த போகிறது. ඒ කැපකිරීම තමයි අපව මඟ පෙන්වන්නට යන්නේ. உலகத்துக்கு ஒப்பு கொடுத்தோம், ලෝකෙට කැප කරා. உலக ராஜாக்குடைய வழிகளில் ஒப்பு கொடுத்தோம், ලෝකේ රජවරුන්ගේ මාර්ගයට කැප எங்களுடைய කළා. சுய விருப்பத்துக்காக ஒப்பு கொடுத்தோம், අපේ සුවේ කැමැත්ත නිසා අපි කැප කළා. தேவனுடைய நன்மை மாத்திரம் எங்களுக்கு வர வேண்டும் என்று நினைத்தோம். දෙවියන් වහන්සේගේ යාපත පමණක් එන්න ඕනේ කියලා සිතුවා. இதெல்லாம் மாறி මේ හැමදේම වෙනස් වෙලා உண்மையாகவே எங்களுடைய ஒப்பு கொடுத்தல் தேவனுக்காக இருக்க வேண்டும். අවංක කැපකිරීමක් දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් අපේ ජීවිතේ තිබෙන්නට ඕනේ. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, අපත් දේව දරුවනි, மூன்றாவது குறிப்பாக තුන්වෙනි කාරණය அங்கே லூக்கா புத்தகம் ලූක් සුභාරංචි පොතේ 18ஆம் அதிகாரம், 18 වෙනි පරිච්ඡේදයේ, லூக்கா புத்தகம் 18ஆம் அதிகாரம் ලූක් සුභාරංචි පොතේ 18 වෙනි පරිච්ඡේදයේ 5வது வசனத்தை வாசிப்போம். 5 වෙනි පදයේ කියවමු. இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். ஆமென். அல்லேலூயா. හalleluya. சொல்லுங்க அல்லேலூயா. හalleluya. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளை, අපත් දේව දරුවනි, இந்த இந்த சம்பவத்தை நாங்கள் எல்லாரும் வாசித்திருக்கிறோம், மறந்திருக்கிறோம், பிரசங்கம் கேட்டிருக்கிறோம். මේ ස්ථානයේ සමහරට මේ පදේ අපි කියවලා ඇති, දේශනාවක් ඇටියට ආලා ඇති. அங்கே சோர்ந்து போகாமல் நடக்க வேண்டியும். අසලකම නොවී ඇසිරෙන්නට ஆகவே ඕනේ. தேவன் ஒரு சம்பவத்தை இங்கே சொல்லுகிறார். මේ දෙවියන් වහන්සේ මේ ස්ථානයේ පවත්වනවා. உலக அநீதி உள்ளவர்களை பாருங்க. ලෝකේ නීතිය නැති සෙනඟ බලන්න. உலக அநீதி உள்ளவர்களை பாருங்க. ලෝකේ නීතිය නැති සෙනඟ அவனை බලන්න. வைத்து ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். එයා ඒ කෙනාව තියලා එක පණිවිඩයක් අපට කියනවා. அந்த உலக ராஜாவை பத்தி ஒரு சம்பவத்தை ලෝකේ சொல்லுகிறார்.
ඒ රජතුමා ගැන දෙයක් කියනවා. அவனுக்கு என்ன என்ன காரியம்? මොකක්ද ඒ කාර්යය? ஒரு விதவை வந்து ஒவ்வொரு நாளும் அவனை தொந்தரவு பண்ணுகிறதை பார்க்கிறோம். බැඳපු ස්ත්‍රියක් ඇවිල්ලා හැමදාම එයාව කරදර இந்த කරනවා. இடத்துல நான் என்னத்தை பார்க்கிறேன், என்னத்தை சொல்ல விரும்புகிறேன் මේ என்றால், ස්ථානයේ මම මොකක්ද කියන්න කැමති වෙන්නේ? தேவனிடத்துல பொறுமை இல்லாதவர்களா இருக்கிறோம். දෙවියන් වහන්සේ ඉදිරිය අපිට කිසි ඉවසිලිවන්තකමක් නැතුව தேவனிடத்துல ඉන්නවා. பொறுமை இல்லாதவர்களாய் நடந்து கொண்டிருக்கிறோம். දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ඉවසිලිවන්තකම නැතුව අපි அந்த ஏழை ඇසෙනවා. விதவை அங்கே இரவும் பகலும் வேண்டிக் கொள்கிறதை பார்க்கிறோம். දුප්පත් වැඳපු ස්ත්‍රිය රෑ පුරා ඉල්ලීමක් කරනවා. முதலாவது நீங்க அநீதி உள்ளவனை பார், உலக நீதி அநீதி உள்ளவனை பாருங்க. ලෝකේ නීතිය නැති කෙනාව බලන්න. அவனுக்குள்ள எத்தனை நல்ல காரியம் இருக்கிறது. එයා තුල කොච්චර යාපත් දේවල් இவனுக்கு තියෙනවද? நான் நியாயம் செய்ய வேண்டும் என்று எழும்புகிறான். මම ඔබට නීතිය කරන්න ඕනේ කියලා ඔහු කැමති වෙනවා. அந்த உலக அநீதி உள்ள மக்கள், ලෝකේ නීතියක් නැති ඒ உலக සෙනඟ, நீதியில இருந்த மனுஷன் ලෝකේ නීතියෙන් හිටපු ඒ මිනිස්සයා இன்றைக்கு பாருங்க நன்மை செய்ய வேண்டும் என்று எழும்புகிறான். යාපතක් කරන්න ඕනේ කියලා කැමති වෙනවා. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில අද අපේ ජීවිතේ அப்படிப்பட்ட நன்மை நம்மிடத்தில் இருக்கிறதா? ඒ වගේ යාපත් ගුණාංග අප තුල තිබෙනවද? நீதி செய்ய வேண்டும் என்று எழும்பி இருக்கிறோமா? නීතිය කරන්න ඕනේ කියලා ගුණාංග நீதியை තිබෙනවද? பற்றி யோசித்து இருக்கிறோமா? ඒ නීතිය ගැන කල්පනා කරාද? என்னிடத்துல இவள் ஒவ்வொரு நித்தமும் வருகிறாளே, දිනපතා මා ළඟට එනවනේ. அந்த இடத்துல பாருங்க, அவள் பேசின வார்த்தையை கேட்கிற அளவுக்கு அவனுடைய காரியம் இருக்கிறது. ඇය කතා කරපු දේ ඔහුගේ කන් අසන පිණිස ඒ කාර්යය உலக තිබුණා. மனுஷனுக்கு இவ்வளவு நீதி வருமென்றால், ලෝකේ මිනිස්සයාට මෙතරම් නීතියක් තිබෙනවා නම් தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு எவ்வளவு நீதி வர வேண்டும்? දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන දරුවන්ට කොතරම් නීතිය එන්න தேவனுடைய ඕනේද? பிள்ளைகள் இத்தனை வசனங்களை கேட்கிறார்கள். දෙවියන් වහන්සේගේ දරුවන් කොතරම් වචන අසනවද? வருஷத்திலே 52 ஞாயிறு, අවුරුද්දේ ඉරිදා දින 52ක් තිබෙනවා. 52 பிரசங்கம், දේශනා 52ක්. உபவாச கூட்டங்களில் வர்ற ஆலோசனைகள், නිරාර රැස්වීමෙන් එන දැනුමුතුකම්. அதை விட வேற வேற இடங்களிலே அல்லது வானொலி ஊடாக சில யூடியூப் ஊடாகவே நாங்கள் எத்தனையோ செய்திகள் பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ඒ වගේම අපි YouTube තුලින් පණිවිඩද ඒ වගේම ගීතිකා දසනවා. இத்தனை காரியங்கள் இருந்தும் මේ තරම් දේවල් තිබිලත් எங்கட வாழ்க்கையில අපේ ජීවිතේ தேவனை தள்ளி விடுறோம். දෙවියන් වහන්සේව තල්ලු தேவனை කරනවා. சாராத வழிகளிலே இருக்கிறோம். දෙවියන් වහන්සේට කැමති නැති මාර්ගයෙන් අපි ඉන්නවා. ஒப்புக்கொடாத வாழ்க்கையில இருக்கிறோம். කැප කරන්නේ නැති ජීවිතයක් තුල ඉන්නවා. என்னெல்லாம் எங்கட வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறோம். මොන මොන දේවල්ද අපේ ජීවිතේ අපි කරන්නේ? உலக அநீதியிலே வாழ்ந்த மனுஷன் ලෝකේ නීතිය නැතුව ආපු ඒ මිනිස්සේ நியாயம் செய்யணும்னு நிற்கிறான். මෙයාට නීතියක් කරන්න ඕනේ කියලා தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நாம் දෙවියන් වහන්සේගේ වචනේ අසන අපි என்ன செய்யலாம், මොනවද කරන්න ඕනේ? எப்படி செய்யலாம், කොහොමද කරන්නේ? எப்படி தேவனோடு நடக்க முடியும், කොහොමද දෙවියන් වහන්සේත් එක්ක ඇසිරෙන්නට எப்படி පුළුවන්? நியாயம் செய்யலாம்? කොහොමද නීතිය කරන්නේ? ஒரு ஏழை விதவைக்கு அவன் எழும்பி நியாயம் செய்ய விரும்புகிறார். දුප්පත් වැඳපු කාන්තාවකට ඔහු නගිටිනවා නීතිය කරන அடுத்த පිණිස. தேவனிடத்துல நாங்க பொறுமை இல்லாதவர்களா இருக்கிறோம். දෙවියන් වහන්සේ ඉදිරියේ අපිට කිසිම ඉවසිලිවන්තකමක් தேவனிடத்துல නැහැ. பொறுமை இல்லாதவர்கள் ඉවසිලිවන්තකමක් නැහැ. இரவும் பகலும், රෑ දාවල් இரவும் பகலும், රෑ දාවල් இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்துல இருக்க வேண்டியவர். රෑ දවල් දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ ඉන්නට ඕනේ අපි. நாங்க தான் தேவனை தள்ளி விட்டுட்டோம். අපි දෙවියන් වහන්සේව තල්ලු කරා. தேவனுடைய ஆலோசனையை சேராமல் இருக்கிறோம். දෙවියන් වහන්සේගේ දැනුමුතුකමට අපි එකඟව නෙවෙයි ඉන්නේ. எப்படி இரவும் பகலும் தேவனிடத்தில் இருக்கலாம்? කොහොමද රෑ දවල් දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ ඉන්නට எப்படி පුළුවන්? அந்த காரியத்தை செய்து முடிக்கலாம்? කොහොමද මේ දේ කාර්ය කරලා අමාර කරන්න පුළුවන්නේ? அங்கே பார்ப்போம், வெகு நாள் 4வது வசனத்திலே, 4වෙනි පදයේදී வெகு நாள் வரைக்கும் දිග කාලයක් அவனுக்கு மனதில்லாதிருந்தது. ඔහුට සිතුවිල්ලක් තිබෙන பின்பு அவன், පසු ඔහු நான் தேவனுக்கு பயப்படாமலும் මන් දෙවියන් වහන්සේට බය නොවි மனுஷரை மதியாமலும் இருந்த மனுஷன். මනුෂ්‍යයාට කිසිම ගෞරවයක් දෙන්නේ නැති මිනිස්සෙක්. அப்படிப்பட்ட மனுஷனே இரக்கம் கொண்டு வந்திருக்கு. ඒ වගේ මනුස්සයාට අනුකම්පාවක් ඇති වෙලා சிந்தித்து பாருங்கள், කල්පනා කරලා බලන්න. உலக மனுஷன் இப்படி சிந்திக்க கூடும் என்று சொன்னார். ලෝකේ මනුස්සයා මේම කල්පනා කරන්න இந்த පුළුවන් නම් வருடம் பிறந்து இன்னும் நாங்கள் கிட்டத்தட்ட 6வது 7வது பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். මේ අවුරුද්ද ඇවිල්ලා දැන් 6 වෙනි 7 වෙනි දේශනාවක් අපි අසනවා.
நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? අපි මොනවද කරේ? இந்த வருஷத்துல என்னத்துக்காக ஒப்பு கொடுத்தோம்? මේ අවුරුද්දේ අපි මොකක් වෙනුවෙන්ද කැප இந்த කළේ? வருஷத்துல நான் எப்படி தேவனோட ஓடலாம்? මේ අවුරුද්දේ අපි කොහොමද දෙවියන් වහන්සේත් එක්ක දුවන්න පුළුවන්? எது என்னுடைய வாழ்க்கையில ராஜாவை போல இருக்குன்னு சொன்னா, මොකද්ද මගේ ජීවිතේ රජ කෙනෙක් වගේ ඉන්නේ නම්? அந்த தெருவிலே இருப்போம் என்று சொன்னால், ඒ පෑදිලි කමක් අපිට තියෙනවා නම්, நம்முடைய தெருவு அதுதான் என்று சொன்னால், ඒ පෑදිලිකම අපේ ඒක නම් இத்தனை நாளும் ஒப்புக்கூடாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். මෙච්චර කල් කැප නොකරන ජීවිතයක් අපි ජීවත් වෙන්නේ. தேவனிடத்துல இன்னும் நாங்க பொறுமை දෙවියන් වහන්සේ ඉදිරියේ තවත් අපිට பொறுமை ඉවසිලිවන්තකම இல்லாதவர்களாய். தேவன் செய்வார், දෙවියන් වහන්සේ කරાવી. செய்து முடிப்பார். අනිවාර්යෙන් කළා අමාර කරાવી. இன்றைக்கு உடனே நடக்கணும், එක පාට ඒ විටම සිද්ධ වෙන්න ඕනේ. உடனே நடக்கணும். ඒ විටම සිද්ධ වෙන්න ඕනේ. உடனே நடக்கலாம், ඒ විටම සිද්ධ වේවි. நாளைக்கு நடக்கலாம், හෙටත් සිද්ධ වෙන්න පුළුවන්. ஒரு வருஷம் கழிச்சு நடக்கலாம். අවුරුද්දක් පහු වෙලා සිද්ධ වෙන්නත් පුළුවන්. அங்க பார்க்கிற இரவும் பகலும் அவள் வேண்டிக் கொண்டிருந்தாள். රෑ දවල් ඇය ඉල්ලුම් කරා. அவனிடத்துல போனாள். ඔව් ඉදිරියට ගියා. அந்த உலக நீதி உள்ளவனிடத்துல போனாள். ලෝකේ ධර්මිෂ්ඨකම තියෙන මිනිස්සයා ගාවට ගියා. அவனுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்று அந்த நிலவை வந்து விட்டது. ඔවුට මං මොකක් හරි දෙයක් කරන්න ඕනි කියලා நாங்கள் අනුකම්පාවේ இன்னும் අදවතක් ඔවුට ආවා. அதே நிலையில இருந்து கொண்டிருக்கிறோம். நாங்க இன்னும் தேவனிடத்துல மனம் திரும்பாம இருக்கிறோம். අපිත් දෙවියන් වහන්සේ ඉදිරියේ පසුතැවිලි වෙන්නේ නැතුව ඉන්නවා. இரவும் பகலும், රෑ පුරා රෑ දවල් இரவும் பகலும் රෑ දවල් சிந்தித்து பார்ப்போம். කල්පනා කරලා බලමු. சிந்தித்து பாருங்க, කල්පනා කරලා தேவன் බලන්න. நடத்தி வந்த பாதைகள் எத்தனை. දෙවියන් වහන්සේ අපව ගතව ආපු මාර්ගයේ මඟ පෙන්වපු මාර්ගය කොතරම්ද? தேவனிடத்துல பெற்றுக்கொண்ட நன்மைகள் எத்தனை. දෙවියන් වහන්සේගෙන් ලබාගත්තු යාපත කොතරම්ද? ஆனாலும் இன்னும் உலக காரியத்தையே விரும்புகிறோம். තවත් ලෝකේ දේවල් තමයි අපි කැමති உலக වෙන්නේ. ராஜாக்களுடைய வழிகளையே தேடுகிறோம். ලෝකේ රජවරුන්ගේ මාර්ගය පමණයි අපි සොයන්නේ. அங்கே பிலிப்பியர் புத்தகத்திலே எப்படி எழுதி இருக்கிறது? පිලිප් පොතේ මේම ලියා තිබෙනවා. 4:8 இப்படி சொல்லப்படுகிறது. 4වෙනි පරිච්ඡේදය 8වෙනි පදය. 4:8 පිලිප් 4වෙනි පරිච්ඡේදය 8වෙනි පදය. அருமையான தேவனுடைய கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொள்ளுங்கள். சிங்களத்திலும் வாசி. සහෝදරයනි, යම් පමණදී සැබෑද, යම් පමණදී ගල්කටයුතුද, යම් පමණදී සාධාරණද, යම් පමණදී පිරිසිදුද, යම් පමණදී ආදරණීයද, යම් පමණදී යහපත් කීර්තියක් ඇතිව තිබේද, යම් ගුණයක්, යම් ප්‍රශංසාවක් ඇද්ද, ඒ දේවල් මෙනෙහි කරන්න. உண்மை உள்ளவைகளை சிந்திப்போம். සැබෑවන්තකම අපි සිතලා බලමු. உலகம் உண்மை இல்ல, ලෝකේ සැබෑව නැහැ. உலக ராஜாக்குடைய வழியும் உண்மை இல்ல, ලෝකේ රජවරුන්ගේ මාර්ගෙත් සැබෑව නැහැ. அங்க ஒழுக்கம் இல்ல. ඒ ඇසිරීම විනයක් නැහැ. நாங்களும் ஒழுங்கு இல்லாம போய் கொண்டிருக்கிறோம். අපිත් විනයක් නැතුව அங்க ඇසිරෙනවා. நீதி இல்ல, ඒ ධර්මිෂ්ඨකම නැහැ. நாங்க නීතිය නැහැ. நீதியற்றவர்களாய் நடந்து கொண்டிருக்கிறோம். අපිත් ධර්මිෂ්ඨකම නැතුව அங்க නැත්නම් නීතියක් නැතුව அங்க ඇසිරෙනවා. கற்பு இல்லாமல் இருக்கிறது, ඒ ඇවිල්ලා කිසිම පිරිසුදුකමක් නැතුව තිබෙනවා. அன்பு இல்லாமல் இருக்கிறது. ප්‍රේමයක් නැහැ. போலி அன்புக்காக ஓடுகிறோம். ඒ போலி அன்பிலே, போலி அன்பிலே ඒ කියන්නේ ආදරයක් නැති ආදරයක් පස්සේ අපි දුවනවා. நீதி இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறோம். ඒ ධර්මිෂ්ඨකම නැතුව ඇසිරෙනවා. நற்கீர்த்தி இல்லாமல். ඒ හරි කීර්තියක් නැතුව ඇසිරෙනවා. புண்ணியம் எது, ඒ ගුණය කුමක්ද? புகழ் எது, ඒ වර්ණනාව කුමක්ද? இதெல்லாம் இல்லாமல் ஓடிக்கொண்டு මේ හැම දෙයක්ම නැතුව අපි දුවනවා. அருமையான தேவனுடைய අප பிள்ளைகளே, දේව දරුවනි, சிந்திப்போம் இந்த வார்த்தைகளை கொண்டு, මේ වචනේ අපි කල්පනා කරලා බලමු. சிந்தித்து நடப்போம், මෙනේ කරලා අපි ඇසිරෙමු. சிந்திப்போம். අපි කල්පනා කරමු. தேவனை விட்டு விட்டோமா? දෙවියන් වහන්සේ අපි අතහැරියාද? உலக ராஜாக்குடைய வழிகளை தேடுகிறோமா? ලෝක රජවරුන්ගේ මාර්ගය අපි සොයනවාද? தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள மாத்திரம்தான் தேவனிடத்தில் வரணும். දෙවියන් වහන්සේගෙන් ලබා ගන්න පමණක්ද අපි එන්නේ? அப்படி என்றால் வேதனை உள்ள வாழ்க்கை, එහෙමනම් ඒක වේදනාව පිරුණු ජීවිතයක්. முடிவு துக்கமாய் மாறிவிடும். අවසානයේ දුකක් හැටියට ඇරෙයි. முடிவு துக்கம். අවසානයේ දුකක්. அருமையான தேவனுடைய பிள்ளை, අප දේව දරුවනි, தேவன் தெரிந்தெடுத்த நோக்கம், දෙවියන් වහන්සේ අපව තෝරගත්තු අරමුණ,
தேவன் தெரிந்தெடுத்த நோக்கம், දෙවියන් වහන්සේ ඇයි අපව තෝරගත්තේ? මොකක්ද අරමුණේ? அழைத்த நோக்கம், ඇයි කැඳවුවේ? எந்த இடத்துல எங்களை வச்சிருக்கிறார், මොන ස්ථානයේද අපව තබා තිබෙන්නේ? எப்படி வச்சிருக்கிறார், කොහොමද තබා තිබෙන්නේ? எல்லாவற்றையும் சிந்திப்போம். හැමදේම අපි කල්පනා කරලා බලමු. நாங்கள் தேவனிடத்தில் எங்களை ஒப்பு கொடுப்போம். අපි දෙවියන් වහන්සේට අපව කැප කරමු. இரக்கம் செய்வாராக. උන්වහන්සේ